குரூப் 4 சிலபஸில் தமிழில் 7வது பகுதியில் திருக்குறள் 20 அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க. 14 அதிகாரம் முடிச்சிட்டோம். இந்த வீடியோவில் 15வது அதிகாரமாக கொடுத்துருக்கக்கூடிய கல்லாமை அதிகாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். 8ஆம் வகுப்பில் ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல, அதோட தொடர்ச்சியாக தான் 214வது பக்கத்தில் 15வது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. கல்லாமைங்கிறது எந்த பிரிவின் கீழே வருது அப்படின்னா, அறம்பொருளின் பொருட்பாலில் அரசியல் அப்படிங்கிற பிரிவின் கீழே தான் இந்த கல்லாமை அப்படிங்கிற அதிகாரம் வருது. கல்லாமை அப்படின்னா கல்வி கல்லாமை. ஒரு படிக்காதவர்களால் ஏற்படக்கூடிய தீமை என்ன? படிப்பறிவுங்கிறது நூல்களை கற்ற அறிவு மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அறிவில்லாதவர்களுடைய தீமையான செயல்கள், அவங்களுடைய செயல்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த அதிகாரம் சொல்லுது. முதல் குறள், அரங்கின்றி வட்டாடி அற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். வட்டாடுதல் அப்படிங்கிறது பழமையான ஒரு விளையாட்டு. வட்டாடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. வட்டாடுதல் என்னென்னா, தாயக்கட்டை மாதிரியான ஒரு விளையாட்டை தான் என்ன சொல்கிறோம், வட்டாடுதல். கட்டங்கட்டி தாயத்தை அதில் போடும்போது எத்தனை எண்கள் அப்படின்னு வரும்ல, அதை வரிசையாக போகிறோம். அந்த மாதிரியான ஒரு விளையாட்டு தான் வட்டாடுதல். அப்போது அரங்கின்றினா அதை தான் அரங்கம் இழைத்து அப்படின்னு சொல்லுவாங்க, அரங்கிழைத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான எதுவுமே, அந்த கட்டை எதுவுமே போடாமல் சும்மா தாயக்கட்டையை மட்டும் போட்டால் எப்படி இருக்கும்? அதனால் அந்த விளையாட்டு பிரயோஜனமே இல்லை, அப்படி தானே? சும்மா தாயக்கட்டையை மட்டும் போடுறதுனால எதுவும் இல்லை. அதை மாதிரி எப்படி இருக்கும்? அற்றேனா அதை போன்றது அப்படின்னு அர்த்தம். நிரம்பிய நூல் இன்றி அப்படின்னா நிறைந்த ஒரு நூல் இன்றினா நூல் அறிவின்றி. கோட்டிக்குழல் அப்படின்னா என்னது? ஒரு சபையில், படித்தவர்களுடைய சபையில் போய் எந்த விதமான நூலறிவும் இல்லாமல் சொற்களை வீசுறது, சொற்களை கொட்டுதல் எப்படி இருக்குமா? இந்த தாயக்கட்டை விளாடுற மாதிரியான ஒரு செயல். எப்படி? கட்டை எதுவும் போடாமல் சும்மா தாயக்கட்டையை உருட்டுற மாதிரியான ஒரு செயல். அது எந்த பிரயோஜனமும் இல்லை. கட்டம் போடாமல் எப்படி விளாட முடியும்? அதை மாதிரி அறிவில்லாமல் எப்படி போய் அந்த சபையில் போய் பேச முடியும்? பல நூல் அறிவின்றி அவையில் போய் பேசுறது அரங்கு இல்லாமல் காய் விருட்டுறது போன்ற ஒரு செயல். அதனால் எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு வள்ளுவர். 2வது குறள், கல்லாதான் சொல் காமுறுதல் முலையிரண்டும் சொல் இல்லாதால் பெண் காமுற்று அற்றுன்னு இங்கேயே வந்திருக்கு. அற்றுனா அதை போன்று அப்படின்னு அர்த்தம். இப்போ 2 விஷயத்தை ஒப்புமைப்படுத்தும் போது இந்த மாதிரியான ஒப்புமைப்படுத்தக்கூடிய ஓமையாக சொல்லக்கூடிய ஓம உருபு வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவோம்? ஓமை அணின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டுமே என்னது? ஓமை. அற்றுங்கிறது எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் ஓமை அணி. இப்போ முதல்ல என்னது? கல்லாதான், ஒரு படிக்காதவன் சொல் பேசணும்னு ஆசைப்படுறான். வெறும் காமுறுதல் அப்படிங்கிறது, காமம் உறுதல் அப்படின்னது விரும்புதல்னு அர்த்தம். காமம் அப்படின்னா விருப்பம். அப்போது ஒரு படிக்காதவன் ஒரு சபையில் போய் பேசணுங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு குழந்தையாக இருக்கக்கூடிய ஒரு பெண் திருமணத்துக்கு ஆசைப்பட்ட மாதிரியான ஒரு செயல் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். ஒரு குழந்தை, ஒரு ரொம்ப சிறுமியாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தை ஒரு பெண் மாதிரி, ஒரு பெரிய பெண் மாதிரி பிஹேவ் பண்ணுறது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் படிக்காதவங்க இந்த சொல்லணும்னு ஆசைப்படுறது. அதுதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. படிப்பு இல்லாதவன் பேச விரும்புகிறது எப்படி இருக்குமானா, ஒரு குழந்தையான ஒரு பெண் ஒரு பெரிய பெண்ணை போல் வாழணும்னு ஆசைப்படுறது தான் சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரெண்டுமே பொருந்தாத ஒரு விஷயந்தான். 3வது குறள், கல்லாதவரும் நனி நல்லர் கற்றார் முன் சொல்லாது இருக்க பெறின். இப்போ நனி, சால, உரு, தவ, நனி, கூர், களி எல்லாமே மிகுதியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான். சிறப்பானது, உயர்வானது அப்படின்னு. அப்போ கல்லாதவர்களும் மிகச்சிறப்பானவர்கள், நல்லவர்கள், அந்த அளவுக்கு நல்லவங்க அப்படின்னு சொல்கிறது எப்போ அப்படின்னா, கற்றவர்கள் முன் சொல்லாது இருக்க பெறின். கற்றவர்கள் முன்னாடி இவங்க எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கிறது. அந்த நேரத்தில் அவங்க எப்படி இருப்பாங்க? ரொம்ப நல்லவங்க, மிகவும் எடுத்துக்கலாம். அதை மிகவும் நல்லவர்களாக கருதப்படுவாங்க. அப்போ கல்லாதவங்களும் நல்லவங்களாக கருதப்படுவாங்க எப்போ அப்படின்னா, கற்றவர்களும் பேசாமல் அமைதியாக இருக்கும்போது தான் எப்படி சிறப்பானவர்களாக தான் இருக்குவாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ தான் அவங்கள பற்றி எதுவும் தெரியாது. கற்றவர்கள் முன் பணிவாக இருக்கிறது தான் அவங்களுக்கு ஒரு சிறப்பான செயலாக தான் சொல்கிறார். கற்றவர்கள் முன் பேசாமல் அடங்கியிருந்தால் கல்லாதவரும் மிக நல்லவர். இதை மாதிரி குறளை தான் கேள்வியாக கேட்பாங்க. கல்லாதவரும் மிக நல்லவராக இருப்பார் எப்போ? கற்றவர்கள் முன்னாடி பேசாமல் அடங்கி இருக்கும்போது. அடுத்த குறள், கல்லாதான் ஒட்பம் அப்படின்னா மதிநுட்பம்லாம் சொல்லுவோம்ல, அது மாதிரி அறிவு கூர்மையை தான் என்ன சொல்லுவோம்? ஒட்பம் அப்படின்னு சொல்லுவோம். அறிவு. களிய நன்று. இப்போ களிங்கிறது சால, உரு, தவ, நனி, கூர், களி எல்லாமே என்னது? ஒரு மிகவும் அதாவது ரொம்ப மிகுதிப்படுத்தி சொல்கிறது. மிகவும் நன்று எப்போ? ஆயினும் கொள்ளார் அறிவுடையார்.
அதாவது கல்லாதவர்களுடைய அறிவு வந்து மிகவும் நல்லா இருந்தால் கூட ஆயினும் கொள்ளார் அறிவுடையார் அவர்களை வந்து அறிவுடையவர்களாக யார் கொல்ல மாட்டா, அறிவுடையவர்கள் கொல்ல மாட்டார்கள். அதாவது ஒரு கல்லாதவனாக இருந்தால் அவனுடைய அறிவு மிகச்சிறந்ததாக இருக்கும், நல்லாவே இருக்கும், நல்லதாகவே இருக்கும். ஆனால் அறிவுடைய சான்றோர் வந்து அதை வந்து உண்மையான அறிவாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா கல்விங்கிறது கற்றுக்கொள்ளுதல்ங்கிறது மிக முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் எங்கே சொல்லியிருக்கு, கல்லாதவன் வந்து உடைய இயற்கை அறிவு, அவன் தான் கல்வி கற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் அவனுக்கு இயற்கையாகவே அறிவு இருந்தாலும் கூர்மையராக இருந்தாலும் அறிஞர்கள் சான்றோர்கள் அதை வந்து அறிவாக கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்லா ஒருவன் தகைமை தலை பெய்து சொல்லாடச் சொறுபடும். கல்லாத ஒருவன் தகைமைங்கிறது இங்கே எதை சொல்கிறோம், ஒரு மதிப்பான ஒரு விஷயத்தை. தலை பெய்து அப்படின்னா எல்லாரையும் கூடி, தலை கூடி அப்படின்னு பார்த்துருக்கோம், அப்படி தானே. அப்போது எல்லாரும் ஒன்று சேர்ந்துருக்கக்கூடிய இடத்துல சொல்லாட சோர்வுபடும். சோர்வுனா என்னது, தாழ்வாக இருக்கிறது. அப்போ படிக்காத ஒருத்தன் அவனுடைய மதிப்பு எப்போ போகுமானா, எல்லாரும் இருக்கக்கூடிய இடத்துல சொல்லாடல் நிகழ்த்தும் போது அவனுடைய சொற்கள் என்ன செய்யும், சோர்வுபடும், தாழ்மை அடையும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது கற்றவர்களுக்கு கூடிய சபையில் கற்றவர்களோட கலந்துரையாடும் போது படிக்காதவர்களுடைய மதிப்பு என்ன செய்யும், குறைந்து தாழ்ந்து போகும், சோர்வடையும், கரைந்து போகும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். அடுத்த குறள், உளர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா களர் அணையர் கல்லாதவர். உளர் அப்படின்னா உள்ளார்கள், இருக்காங்க உள்ளேனையான்னு சொல்லுவோம்ல. அப்போ உளர்னா இருக்கிறார்கள். என்னும் மாத்திரைன்னா நம்ம இந்த அளபடையில் பார்ப்போம். மாத்திரைங்கிறது என்னது, ஒரு அளவை குறிக்கக்கூடிய சொல் தான் என்னது, மாத்திரை. அல்லால் இல்லைனா பயவா களர் அணையர். பயவாங்கிறது பயன் தராத களர் அப்படிங்கிறது என்னது, களர் நிலம், எதுக்கும் பயன்படாத ஒரு களர் நிலம், அது தரிசு நிலம். அணையர்னா ஏற்கனவே பார்த்தோம், அன்னார், அதை போன்றவர் அப்படின்னு அர்த்தம், கல்லாதவர். அப்போ வள்ளுவர் இங்கே என்ன சொல்கிறாரு, இருக்கிற மாதிரி ஒரு அளவு தான், அவ்வளோதான், அவங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அளவை குறிக்கிறதுக்கு மட்டுமே பயன்படுதே தவிர, அல்லால் பயவா கலரணியர் கல்லாதவர், அவங்க வந்து யாருக்கும் பயன்படாத கலர் நிலத்தை போன்றவர்கள் தான் கல்லாதவர்கள். ஒரு நிலம் கிடக்கு, ஒரு கலர் நிலம் கிடக்குன்னா அந்த நிலம் இருக்குது, அவ்வளோதான், பேரளவில் இருக்குது, அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதே மாதிரி படிக்காதவங்க அப்படின்னா அவங்க இருக்காங்க, ஒரு மனிதராக வாழ்கிறாங்களே தவிர அவங்களால இருக்கிறாங்கங்கிறத தவிர வேறு ஒரு பயனும் இல்லை. உயிரோடு இருக்காருன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து வெறும் கலர் நிலம் போன்றவர்கள், எந்த ஒரு பயனும் தராத கலர் நிலம் போன்றவர்கள் அப்படிங்கிறாரு வள்ளுவர். அடுத்த குறள், நுண்மான். நுண் அப்படின்னாலே நுட்பமான அப்படிங்கிற பொருளில் வரும். நுட்பம். மான்னா மாட்சிமை, நுழையக்கூடிய புலமை, ஒரு திறமை. இல்லான் எழில் நயம், எழில்னா அழகான. மான் அப்படின்னா என்னது, மண்ணாலான மாட்சிமை, புனைந்தன்னா செய்தன்னு அர்த்தம். பாவைனாலே பெண் பாவை, பெண்ணை தான் என்ன சொல்லுவோம், பெண்ணோட பருவங்களில் ஒன்று தான் பாவை, பெண் பாவைங்கிறது பெண்ணை குறிக்கும். அற்றுனா அதை போன்றது, அற்றுனா என்னது, ஓமை அணி. இப்போது இந்த குறளை பார்க்கும்போது என்ன சொல்ல வரா, முழு கருத்து என்ன அப்படின்னா, நுட்பமான ஒரு மாட்சிமையுடைய ஒரு எல்லாத்தையும் இது நுழையக்கூடிய திறமைன்னு அர்த்தம். எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி ஒரு ஆராயக்கூடிய ஒரு தன்மை, எல்லாத்துலேயும் நுழைஞ்சு பார்க்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு அறிவு இல்லாதவன். அழகு எப்படி இருக்குமாண்ணா, உடல் அழகு நலம், அழகு எப்படி இருக்கும், அவனுடைய அழகு எப்படி இருக்கும்னா, ஒரு மண்ணால் செய்யப்பட்ட ரொம்ப ஒரு திறமையான ஒரு பெண் போன்றது அப்படின்னு சொல்கிறார். அப்போ மண்ணால் செய்யப்பட்ட ஒரு பெண் உண்மையிலே அழகா, மண்ணால் செய்யப்பட்ட ஒரு பெண் என்ன அழகாக இருந்தாலும் அது உண்மையான பெண்ணுக்கு ஈடாகாது. அதே மாதிரி நுட்பமான ஒரு அறிவு இல்லாதவன் அவனோட அழகு அவ்வளோதான், அந்த மண்ணால் செய்யப்பட்ட ஒரு பெண் மாதிரியானது. அப்போது நுட்பமான மாட்சிமையான கூர்மை பொருந்திய அறிவு இல்லாதவன் அழகு நிறப்பொம்மை போலும், உண்மையானது கிடையாது, அது சும்மா. அந்த பெண் உண்மையான அழகு எப்படி இருக்கும், ஆனால் அது ஒரு மண்ணால் செய்யப்பட்ட பெண்ணுக்கு சமமாக தான் இந்த இவனோட அறிவை வள்ளுவர் சொல்கிறார். நல்லார் கண்பட்ட வறுமையின் இன்னாதே. இன்னான்னா என்னது, இனிய அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் தான் இன்னாதது அப்படின்னா விரும்பாதது, தீமையானது. கல்லார் கண்பட்ட திரு அப்படிங்கிறது செல்வம். வள்ளுவர் என்ன சொல்கிறாரு, நல்லவர்கள் கண்பட்ட அப்படின்னு அர்த்தம் அவங்களுடைய கண்ணில் பட்ட அவங்களுடைய அனுபவத்தில் வரக்கூடியது.
அப்போ நல்லவர்கள்ட்ட இருக்கக்கூடிய வறுமை அப்படி எடுத்துக்கலாம். நல்லவர்கள்ட்ட இருக்கக்கூடிய வறுமை அதை விட தீமையானது என்னது? நல்லவர்கள்ட்ட வறுமை இருக்கக்கூடாது, அப்படி தானே? அதனால் அது ஒரு தீமையான விஷயம் தான். அதை விட இன்னாதே அதை விட தீமையான விஷயம் என்ன அப்படின்னா, கல்லார் கண்பட்ட திருனா செல்வம். படிக்காதவர்கள்ட்ட இருக்கக்கூடிய செல்வம் நல்லவன்ட்ட இருக்கக்கூடிய வறுமையை விட தீமையானது அப்படின்னு சொல்கிறார். நல்லவன்ட்ட இருக்கக்கூடிய வறுமை கூட மாறிடும். ஆனால் இந்த படிக்காதவர்கள்கிட்ட செல்வம் சேர்ந்ததுன்னா அதனால் நிறைய தீமைகள் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அவனை ஏமாற்றி இன்னொரு கெட்டவன் அந்த செல்வத்தை பயன்படுத்தி கொள்வான். அதே மாதிரி ஒருத்தருக்கு தேவைப்படக்கூடிய நேரத்தில் அது உதவுமா அப்படிங்கிறது சிந்திக்க முடியாத அளவுக்கு அவன் எப்படி இருப்பான்? கல்லாதவனாக இருப்பான் அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்கிறார். அப்போது ஒரு படித்தவன்கிட்ட இருக்கக்கூடிய வறுமையை விட கொடுமையானது என்னது? படியாதவர்கள்ட்ட இருக்கக்கூடிய செல்வம் அப்படின்னு சொல்கிறார். 9வது குறள். மேற்பிறந்தார் ஆயினும் கல்லாதார் கீழ்ப்பிறந்தும் கற்றார் அனைத்திலர் பாடு. இங்கே தான் வள்ளுவர் என்ன சொல்கிறாரு? ஒருத்தர் மேற்குடியில் பிறந்தவன், உயர்ந்த செல்வந்தவனாக பிறக்கிறதே உயர்குடியில் பிறக்கிறான், ஆனால் அவன் படிக்காதவனாக இருக்கான். இன்னொருத்தன் கீழ்குடியில் பிறக்கிறான், ஆனால் படிச்சிருக்கான், கற்றான், வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை கற்றுருக்கான். அனைத்திலர் பாடு. அனைத்து வகையிலையும் ரெண்டு பேரையும் ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. யார் மேலானவங்க? கற்றவர் தான் மேலானவன். இவன் மேல் பிறந்தவனாக இருந்தாலும் கல்லாததுனால இவன் கூட ஒப்பிட்டு பார்க்கவே முடியாத அளவுக்கு உயரமானவன் யார்? ரெண்டு பேரும் எப்படி ஒப்புமைப்படுத்தி நீங்கள் பார்க்க முடியும்? மேற்குடியில் பிறந்தவனும் கல்லாதவன் தான், கீழ்குடியில் பிறந்தவனாக இருந்தாலும் கற்றவர்கள் தான். அனைத்திலர் பாடு. எந்த வகையிலும் அவங்கள ஒப்புமைப்படுத்தி பார்க்க முடியாது. அவன் மேலானவர், கற்றவர் மேலானவர் அப்படின்னு சொல்கிறார். அப்போ கல்லாதவர் உயிர்குடியில் பிறந்தாலும் தாழ்குடியில் பிறந்த அறிஞர்களுக்கு எப்போவுமே என்ன செய்ய மாட்டாங்க? ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது அவங்களால அப்படின்னு சொல்கிறார். விலங்கோடு மக்கள் அணையர்னா போன்றவர்கள். இலங்கு நூல்களை விளங்க, நல்ல அறிவு விளங்க கற்ற நூல்களை கற்றாரோடு ஏனையவர். இப்போ ரெண்டு விஷயத்தை சொல்கிறார். விலங்கு இருக்குது, இன்னொரு பக்கம் கற்றவர்கள் இருக்குது. இப்போது விலங்கை போன்றவர் தான் யார்? மக்கள். ஆனால் அவங்களை இந்த சைடு கற்றவர்கள் பக்கம் நிற்க வைக்கிறது என்ன? அறிவு தான், கல்வி தான் என்ன செய்யுது? இன்னொரு பக்கம் அவங்கள வேறுபடுத்தி காட்டுது. விலங்கும் மக்களும் எப்படி இருக்காங்க? மக்களை போன்றவர்கள் தான் விலங்கும் மக்களும் ஒரு உயிரினங்கள் தான் அந்த உலகத்தில். விலங்கையும் மக்களையும் வேறுபடுத்தி காட்டுறது என்னது? நல்ல அறிவு நூல்களை கற்று இருக்கிறது. அந்த கற்றல் அறிவு தான் என்ன செய்யுது? ரெண்டு பேரையும் வேறுபடுத்தி காட்டுது அப்படின்னு உள்ளவர் சொல்கிறார். விலங்கும் மக்களும் வேற்றுமை அவ்வளவு கற்றாரும் கல்லாரும். இந்த குறள் இப்படியும் புரிந்து கொள்ளலாம். விலங்கும் விலங்கு இருக்குது, மக்கள் இருக்குது. இந்த ரெண்டு பேருக்கு எவ்வளோ வேற்றுமை இருக்குது? விலங்கும் மனிதருக்கும் நிறைய வேற்றுமைகள் இருக்குது, அப்படி தானே? அது அறிவு சார்ந்த மக்கள். இவங்க 6 அறிவு இருக்கும், இவங்களுக்கு 5 அறிவு இருக்கும். அப்போது விலங்கை விட மக்கள் உயர்ந்தவர்கள், இந்த மனிதன் உயர்ந்தவன். அப்போது அதே மாதிரி தான் கற்றாரும் கல்லாரும். இப்போ விலங்குக்கும் மக்களுக்கும் எவ்வளவு அந்த வேற்றுமை இருக்கோ அதே மாதிரி கற்றவர்களுக்கும் கல்வி கல்லாதவர்களுக்கும் வேற்றுமை இருக்குது அப்படின்னு சொல்லுவார். விலங்கை போன்றவர்கள் கல்லாதவர்கள், மக்களை போன்றவர்கள் கற்றர். ஒருத்தன் கல்வி கற்றாதான் அவன் மனிதன் அப்படின்னே வள்ளுவர் சொல்கிறார். ஸோ இதோட 15 அதிகாரம் முடிந்தது. அடுத்து 14வது அதிகாரத்தில் பார்க்கலாம். நன்றி.